இந்த வீடியோல Realmeயோட UI வந்து நம்ம அப்டேட் பண்ண போறோம். இப்போ வரைக்கும் கரண்டா நம்மள்ட்ட இருக்க UI பார்த்தீங்கன்னா, Realmeயோட Realme UI 6.0 தான். ஆனா இப்போ 7.0 வெர்ஷன் வந்திருக்கு. லிட்டரலி பார்க்கும்போது 7 GB. ஸோ இத அப்டேட் பண்ணி நம்ம காமிக்க போறோம். அது கூடவே இதில என்ன பண்ணலாம், பண்ணக்கூடாது அப்படிங்கிறதும் பார்த்தீங்கன்னா, இந்த வீடியோக்குள்ளே சொல்றேன். வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் பார்க்க வேண்டிய விஷயம் இதோட டெர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் தயவு செஞ்சு ஃபுல்லா படிச்சிருங்க. ஏன் அப்படி நான் சொல்றேன்னா, இதில சில ப்ரோஸும் இருக்கும், சில கான்ஸுமே கண்டிப்பா இருக்கும். இதனால என்ன வகையான கான்ஸ் அப்படிங்கிறது இங்க போட்டிருக்க மாட்டாங்க. இத பார்க்கறதுக்கு நீங்க ஜஸ்ட் கூகுள்ல வந்து ட்ரிகர் பண்ணலாம், ஜெமினியை ட்ரிகர் பண்ணலாம். ட்ரிகர் பண்ணி இந்த ஸ்கிரீன்ஷாட்ட அப்படியே வந்து ஷேர் பண்ணுங்க. ஸோ நான் இப்போ அப்டேட் பண்ண போறேன். இதில இருக்க ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் சொல்லுங்க. ஆல்ரெடி அப்டேட் பண்ண யூசர்ஸ் ஏதாவது பத்தின இஷ்யூஸ் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்களா அப்படிங்கிறத ஒன்ஸ் இது ஒரு கொஸ்டினா கேட்டீங்கனாலே போதுமானது. அதில் இருக்க ப்ரோஸ் கான்ஸு என்னென்ன பிரச்சனைகள்லாம் வருது, இல்லை இந்த க்ரீன் லைன் இஷ்யூலாம் அப்டேட் பண்ணதுக்கு தான் வந்துட்டு இருந்துச்சு இல்லையா? ஸோ அந்த மாதிரிலாம் நடக்கக்கூடாதுன்னு நினச்சிங்கன்னா ஒன்ஸ் வந்து செக் பண்ணிக்கோங்க. இது போல் ஏதாவது வந்து பார்த்தீங்கன்னா பாதிப்பு நடந்திருக்கா, இந்த அப்டேட்டுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா ஏதாவது பேட்டரி ஸ்லோவிங் இஷ்யூ நடக்குதா, நெட்வொர்க் இஷ்யூ நடக்குதா அப்படின்னு. இந்த Realme 7.0 பார்த்தீங்கன்னா நெட்வொர்க் டவுன் ஆகுதா பார்த்தீங்கன்னா அங்கே ஸ்பெஷலாக மென்ஷன் பண்ணியிருக்காங்க ஜியோ யூசர்ஸ் எல்லாமே. ஸோ இது போல் பிரச்சனைகள்லாம் தெரிஞ்சுக்கோங்க ஃபஸ்ட்டு, தென் அப்டேட் பண்ணுங்க. ஆனால் இப்போ இஷ்யூ இருந்தாலும் நான் அப்டேட் பண்ணி தான் ஆகணும். ஏன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சில விஷயங்களை ஷோ பண்ணுறதுக்கு நான் சில பல சாக்ரிஃபைஸ் பண்ணி தான் ஆகணும். இதுதான் இந்த சேனலோட நியதின்னு சொல்லலாம். ஸோ இப்போ நான் அப்டேட் பண்ணுறேன். லிட்ரலி 7 GB. ஆனால் என்கிட்ட இருக்கிறது பார்த்தீங்கன்னா 4.5 GB தான் இருக்குது. மொபைல்லேருந்து ப்ளஸ் பார்த்தீங்கன்னா இன்னும் 2 சிம்லேருந்து கடை வாங்கி தான் இதை நான் அப்டேட் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஸோ அப்டேட் போட்டாச்சு. இதுக்கு ஒரு லாங் ப்ராசஸ் எடுத்துக்கும். அந்த லாங் ப்ராசஸ் உங்களுக்கு ஷார்ட்டாக காமிக்கிறேன். கூட சின்ன சின்ன விஷயங்களும் இந்த வீடியோவில் சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு அப்டேட் அப்படிங்கிறது நீங்கள் பண்ணுறதுக்கு முன்னாடி மொபைல் முதல்ல கூல் டவுன் ஆகுதான்னு கவனிங்க. அதாவது ஓரளவுக்காவது மொபைல் ஒரு கூலிங் ஸ்டேஜில் இருந்ததுக்கப்புறம் இந்த அப்டேட்லாம் ஸ்டார்ட் பண்ணுங்கள். அந்த ஹீட்டே பார்த்தீங்கன்னா உங்கள் மொபைல் வந்து டேமேஜ் பண்ணலாம். ஏன்னு பார்த்தீங்கன்னா பயங்கர ஹீட் ஆகும். மொபைல் டேட்டா, வைஃபை டேட்டா ஸ்விட்சிங் பண்ணுறது, என்டையர் சிஸ்டமே பார்த்தீங்கன்னா நியூவான யூஐக்குள்ளே போகும். அதனால் பார்த்தீங்கன்னா ஒன்ஸ் வந்து இந்த மொபைல் கூல் டவுன் ஆனதுக்கப்புறம் இந்த அப்டேட்லாம் பண்ண ஆரம்பிங்க. அப்போ வந்து இந்த ஹீட்டிங்க்கும் அதுக்கும் பேலன்ஸ் ஆயிரும். தென் அப்டேட் பண்ணுறதுக்கு முன்னாடி இன்னொரு விஷயமும் நீங்கள் நோட்டீஸ் பண்ணணும். உங்கள் டேட்டாலாம் ஓரளவுக்கு பேக்கப் எடுத்துருக்கீங்களா அப்படின்னு. ஏன்னா சில அப்டேட்டில் பார்த்தீங்கன்னா நம்மளோட உள்ளே இருக்க இன்டர்னல் டேட்டாவும் பார்த்தீங்கன்னா பாதிக்கப்படுறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் உண்டு. ஸோ அதையுமே பேக்கப்லாம் ஓரளவுக்கு எடுத்துட்டீங்களான்னு செக் பண்ணிக்கோங்க. ஆல்சோ சின்ன சின்ன விஷயங்களையும் கரெக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. கண்டிப்பாக யூஸ்ஃபுல் ஆகும். முக்கியமான ஃபைல்ஸாக இருந்தால் அதை வைங்க, க்ளவுட்ல சேவ் பண்ணி வைங்க. இந்த மாதிரி அப்டேட்டில் சில பல பிரச்சனைகள் நடக்குது, அதனால சொல்கிறேன். ஸோ இப்போ நமக்கு டவுன்லோடிங் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. 99.99% கம்ப்ளீட் ஆயிடுச்சு. டவுன்லோட் பண்ணதை பார்த்தீங்கன்னா இன்ஸ்டாலும் பண்ணிட்டோம். ஸோ இன்ஸ்டாலேஷனும் பார்த்தீங்கன்னா இதுக்குள்ளே நடக்கும்னு சொல்லலாம். இந்த இன்ஸ்டால் முடிஞ்சோடனே ரீஸ்டார்ட் பண்ண சொல்லுவாங்க மொபைலை. ஸோ ரீஸ்டார்ட் பண்ணோடனே பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக இந்த UI பொருந்திரும் சொல்லலாம். எனக்கு இருக்கிற ஒரே ஒரு சந்தேகம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஆல்ரெடி இருக்கிற UI பார்த்தீங்கன்னா லிட்ரலி பார்க்கும்போது அதுவுமே 7 GB. இந்த 7 GB பார்த்தீங்கன்னா எரேஸ் ஆயிருமா, இல்லை இதோட கண்டினியூ ப்ராசஸில் வருமா அப்படிங்கிறது தெரியல. நிறைய பேருக்கு அது ஒரு கன்ஃபியூஷன் இருக்கும். ஆனால் மோஸ்ட்லி இவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா இப்போ இருக்கிறது தான் இருக்கும். அந்த கரண்ட் UI மட்டும் தான் இங்கே வந்து பிளேஸ் ஆகிருக்கும் ஸ்டோரேஜில். மற்ற ஓல்டு UI ஆட்டோமேட்டிக்காக ட்ராஷுக்கு போயிடும்னு சொல்லுவாங்க. அதுதான். ஸோ இப்போ ரீஸ்டார்ட் பண்ணியாச்சு. ஸோ மொபைலில் ஃபஸ்ட்டு நம்ம வந்து ஒரு சந்தோஷமாக ஓப்பன் பண்ணலாம். ஸோ யூஐயில் சேஞ்ச் நடந்திருக்கானா? கண்டிப்பாக நடந்திருக்கு. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா செட்டிங் ஐக்கான் பார்த்தீங்கன்னா அந்த ஐக்கானே சேஞ்ச் ஆயிருக்குன்னு சொல்லலாம். அதே மாதிரி கேமிங் அசிஸ்டண்டோட ஐக்கானும் வந்து சேஞ்ச் ஆயிருக்கு. அண்ட் பார்த்தீங்கன்னா பாட்டம் ஸ்வைப்பிங் ஆப்ஷன் வந்து சேஞ்ச் ஆயிருக்குன்னு சொல்லலாம். தென் கேட்டகரிஸ் ஆப்ஷன் கொண்டு வந்திருக்காங்க. அதாவது ஸ்பெசிஃபிக்கான ஆப்பு, ஸ்பெசிஃபிக்கான கேட்டகரிக்குள்ளே மாறுற மாதிரியான ஆப்ஷன்ஸ் வந்து கொண்டு வந்திருக்காங்க. நல்லா இருக்குது. UI கொஞ்சம் ஃபாஸ்ட்டாகவே இருக்குன்னு சொல்லலாம். உண்மையாலுமே இப்போ நான் கரண்ட்டாக நான் ஃபேஸ் பண்ணுறேன், அதை சொல்கிறேன். UI நல்லாவே ஃபாஸ்ட்டாக இருக்குது. ஆனால் சில கிளிஃப் இன்டர்ஃபேஸும் அதே நேரத்தில் சில அனிமேஷனும் பார்த்தீங்கன்னா மிஸ் ஆகுதுன்னு தோணுது. அது நான் ஃபேஸ் பண்ணும்போது நான் சொல்கிறேன். முன்ன இருந்ததுக்கும் இப்போ இருந்ததுக்கும் அந்த சேஞ்சஸ் சொல்கிறேன். தென் உள்ள டாப் ப்ரியாரிட்டின்னு பார்க்கும்போது மேலே பார்த்தீங்கன்னா ஸ்விட்சிங்கான ஆப்ஷனு அண்ட் ஏஐக்கான எடிட்டிங் ஆப்ஷனு இதெல்லாமே நான் அடுத்த வீடியோக்குள்ளே போடுறேன். இதெல்லாமே கொஞ்சம் ஸ்பெஷல் ஃபீச்சர்னு சொல்லலாம். ஸ்விட்சிங்கான ஆப்ஷன் போது ப்ளூடூத் ஆகட்டும், வைஃபை ஆகட்டும், அண்ட் பார்த்தீங்கன்னா காலிங்கான ஆப்ஷன் ஆகட்டும், ஸ்விட்சிங் ஆகும். ஆங் எக்ஸ்டர் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்குது. அதாவது நம்ம கையை வந்து சிக்னல் காமிக்கும் போது பார்த்தீங்கன்னா மொபைலில் சில பல ஃபீச்சர்ஸ் வந்து எனேபிள் பண்ண முடியும். அதுலேயுமே சில ஃபீச்சர்ஸ் வந்து கொண்டு வந்திருக்காங்கன்னு நினைக்கிறேன். அப்கமிங் வீடியோஸில் பார்த்தீங்கன்னா இதில் என்னென்னலாம் ஃபீச்சர்ஸ் வந்து சேஞ்ச் ஆயிருக்கு, எனக்கு ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸாக எதெல்லாம் பார்த்தோன்னே பிடிச்சிருக்கு அப்படிங்கிறத வந்து தனியான வீடியோ சொல்கிறேன். என்னோட ஸ்பெஷல் அது. ஸோ தனித்தனியான ஃபீச்சர்ஸ் பற்றியும் தனியாக ஒரு வீடியோ வரும். அண்ட் நம்ம வந்து ஆப்ஸை க்ளோஸ் பண்ணும்போது அந்த அனிமேஷன் நல்லா இருக்குன்னு சொல்லலாம். ஒரு வகையான ஸ்மூத்தரான அனிமேஷன் தான், நல்லா இருக்குது ஓரளவுக்கு. அண்ட் பார்த்தீங்கன்னா நம்ம சர்ச் ஆப்ஷன்லையும் பார்த்தீங்கன்னா சில பல கெஸ்டர்ஸை வந்து பார்த்தீங்கன்னா பின் பாயிண்ட் பண்ணி வச்சிருக்காங்க. சில இம்பார்ட்டன்டான ஃபீச்சர்ஸ், OS ஆப்ஷன்ஸ், SOS இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே. அண்ட் UI கிரீன் கலரில் மாறி இருக்குன்னு சொல்லலாம். அதுக்கான தீம் செட் மாறி இருக்கு. ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 6.0க்கு பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு எல்லோ ப்ளஸ் பார்த்தீங்கன்னா ரெட் அண்ட் மிக்ஸ்டு டோனில் இருக்கும். இது பிளாக்கு அண்ட் பார்த்தீங்கன்னா லைட் கிரீன் அண்ட் கிரீன். பார்க்கும் போதே ஒரு ப்ரீமியம் எடிஷன் மொபைலை வந்து ஹோல்ட் பண்ணுற ஃபீலை வந்து கண்டிப்பாக கொடுக்குதுன்னு சொல்லலாம். அதில் எந்த வகையான குறையுமே இல்லை. ஆனால் இதில் சில பல சாதகங்கள் பாதகங்கள் கண்டிப்பாக இருக்கும். தெரிஞ்சு தான் நான் வந்து மாட்டியிருக்கேன். பார்க்கலாம் உள்ள என்ன இந்த 7 GB கொடுத்து வச்சுருக்காங்க அப்படிங்கிறத. அதெல்லாமே பார்க்கணுன்னா நம்ம சேனலை கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள்.
உங்களுக்காக தான் இது போல் வந்து ஒரு மாதிரி கிரேசியான வீடியோஸ்லாம் மேக் பண்ணுறேன். ஏன்னா இந்த வீடியோ அப்டேட் பண்ணதுக்கப்புறம் நான் வந்து வீடியோ மேக் பண்ணிக்கலாம். அப்டேட் பண்ணுறதே பல பேருக்கு தெரில அப்படிங்கிறனால தான் அதை ஸ்டெப் டவுனாக சொல்லி கொடுக்குறேன். ஸோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் இந்த வீடியோலாம் ஷேர் பண்ணுங்கள், தெரிஞ்சுக்கிட்டும் ஒரு நல்ல மாற்றம் இனிதாய் நடக்கட்டும்.